ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மனிதன் இயற்கைக்கு எதிராக பண்ணுற தவறால் உலகின் நிறைய இடங்கள் இயற்கையின் கோபத்தால் அதிக அளவில் பாதிக்கப்படுதுன்னு விஞ்ஞானிகளின் கருத்து. வெயில் காலத்தில் வெப்பநிலை அதிகமாகுது, சீசனுக்கு சம்மந்தமே இல்லாமல் மழை பெய்யுது. இதனால் ஏற்படுற பயங்கரமான வெள்ளத்தால் மக்கள் ரொம்ப பயப்படுறாங்க. ஒரு பக்கம் பனிக்கட்டிகள் மெல்ட் ஆகுது, இன்னொரு பக்கம் சீ லெவல் அதிகமாகுதுன்னு விஞ்ஞானிகள் எச்சரிக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் இதனால் சைனா தண்ணிக்கடியில் மூழ்க போகுதுன்னு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. இதுக்கு சம்மந்தப்பட்ட நிறைய ஆர்டிகல்ஸை CNN, நியூயார்க் டைம்ஸ், வாஷிங்டன் போஸ்ட் மாதிரியான பிரபலமான நியூஸ் சேனல்ஸ் பப்ளிஷ் பண்ணாங்க. முழு சைனாவின் மேப்பை சேட்டலைட் மூலமா ஆராய்ச்சி பண்ணி அதிலிருந்து ஒரு அதிர்ச்சியான விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சைனா மெதுவா பூமிக்குள்ள மூழ்க ஆரம்பிச்சிருக்குன்னு. அந்த நாட்டு மக்கள் தொகையில் 3ல் 1 பங்கு ரொம்ப ஆபத்தில் இருக்காங்க. சைனாவின் நிறைய முக்கியமான நகரங்கள் பூமிக்கு அடியில் மூழ்க போகுதுன்னு விஞ்ஞானிகளின் கணிப்பு. இதுக்கான காரணம் என்ன? இதை பற்றி இன்னைக்கு இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்ல போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு லைக் மட்டும் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போதான் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் போட எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். புது வியூவர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்போதான் நாங்கள் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும். சரி, வாங்க லேட் பண்ணாமல் லெட்ஸ் get started. முதலாவதா வரப்போற 25 வருஷத்தை பத்தி பார்க்கலாம். 2050ன்னு சொல்றது நாம நினைக்கிற அளவுக்கு ரொம்ப தூரத்துல இல்ல. 2050ல உலகின் பொருளாதாரத்துல சைனா முதல் இடத்துல இருக்கும், 2வது இடத்துல யுனைடெட் ஸ்டேட்ஸ் மற்றும் 3வது இடத்துல இந்தியா இருக்கும். இதுவே 2075 வருஷத்துல நம்பர் 1 சைனா, நம்பர் 2 இந்தியா அண்ட் நம்பர் 3 அமெரிக்கா. சைனா பொருளாதாரத்தை அதிகரிக்க அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை விரிவாக்குறதுனால சைனாவின் நிறைய நகரங்கள் பூமிக்குள்ள மூழ்கும் அபாயம் ஏற்பட்டிருக்கு. ஒருவேளை இது நடந்தா 2075க்குள்ள சைனா நம்பர் 2 அப்படி இல்லைனா 3வது இடத்துக்கு வரக்கூட வாய்ப்பு இருக்கு. இந்த இடத்துல நமக்கு வர கேள்வி என்னன்னா, சைனாவின் நகரங்கள் எப்படி மூழ்கும்? இதுக்கு ராட்சத சுனாமிகள் காரணமா இருக்குமா? ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், அபார்ட்மெண்ட்ஸ் மற்றும் ஸ்கை ஸ்கிரேப்பர்ஸ் மாதிரியான பெரிய பெரிய பில்டிங்ஸை கட்ட பூமிக்கு அடியிலிருந்து அதிகமான மணல் மற்றும் தண்ணியை வெளியெடுக்கிறாங்க. இதனால அந்த குறிப்பிட்ட இடத்துல பூமியின் வலிமை குறையுது. இது நிறைய விதமான ஆபத்துகளுக்கு வழிவகுக்கும். முக்கியமா சைனாவின் எந்தெந்த பகுதி பேராபத்தை சந்திக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா, பெய்ஜிங் நகரத்தில் இருக்கும் சிச்சுவான், ஹெனான், ஜியாங்சி மாதிரியான மாகாணங்கள். இந்த பெய்ஜிங் நகரத்துல இந்தியாவை விட எத்தனையோ மடங்கு உயரமான ஸ்கை ஸ்கிரேப்பர்ஸ் மற்றும் டவர்ஸ் இருக்கு. ஆனா உண்மையா சொல்ல போனா சைனா இந்த நகரத்துக்கு அடியில இருக்கிற இயற்கை வளங்களை நாசமாக்கி தான் அவங்களோட பொருளாதாரத்தை அதிகரிக்கிறாங்க. பூமிக்கு அடியில் இருக்கிற தண்ணியை அதிக அளவில் வெளியெடுக்கும் போது அங்கே அதிகமான லேண்ட்ஸ்லைட்ஸ் ஏற்படும். இது மூலமா ட்ரைனேஜ் பேட்டர்ன்ல மாற்றங்கள் மற்றும் அதிகப்படியான வெள்ளம் ஏற்படும். உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா, சைனாவின் சில நகரங்கள் ஒவ்வொரு ஆண்டும் கிட்டத்தட்ட 10 மில்லிமீட்டர் பூமிக்கு அடியில் போகுது. அதிகப்படியான கிரவுண்ட் வாட்டரை வெளியெடுக்கிறது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு எதிராக கட்டுற கட்டுமானங்கள் போக்குவரத்தை விரிவாக்குறதுனால பூமி பலவீனமா மாறுது. பெரிய பெரிய கட்டுமானங்களின் எடையை சுமக்கிற சக்தி சைனாவின் நிறைய நகரங்களுக்கு இல்லைன்னு ஒரு ஆராய்ச்சி மூலமா தெரிய வந்தது. சில நகரத்துல டிரான்ஸ்போர்ட்டேஷன் நெட்வொர்க்கை விரிவாக்குறது பிரச்சனையா மாறி இருக்கு. இஷ்டத்துக்கு மைனிங் பண்றது, அதிக அளவில் ஹைட்ரோ கார்பன்ஸை வெளியெடுக்கிறதுனால லேண்ட் சப்சிடன்ஸ் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு. ஒருவேளை சைனா இதை கட்டுப்படுத்தாம போனா எதிர்காலத்துல நிறைய நகரங்கள் கடல் மட்டத்தை விட கீழே போகும்னு விஞ்ஞானிகள் எச்சரிக்கிறாங்க. சைனாவின் இயற்கை எப்படி இருக்கும்னா, அதிகமான மக்கள் தொகை வாழும் நகரங்கள், அதே போல செழிப்பான இயற்கை வளங்களால நிரம்பி இருக்கும் கிராமத்துல வாழும் குறைவான மக்கள். இந்த மாதிரி எல்லா விஷயத்திலையும், அதாவது நேச்சர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எக்கானமில செழிப்பா இருந்தாலும் சைனாவின் மக்கள் அவங்களோட ஜியோகிராஃபில கிழக்கு பகுதியில் தான் அதிகமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, சைனாவின் தலைநகரமான பெய்ஜிங்கில் அந்த நாட்டோட மொத்த மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட 18% மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. விஞ்ஞானிகள் பண்ண ஆய்வு மூலமா சில அதிர்ச்சி தரும் உண்மைகள் வெளியாச்சு. அது என்னன்னா, பெய்ஜிங் நகரம் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 45 மில்லிமீட்டர்ஸ் பூமிக்கு அடியில போகுது. அது மட்டும் இல்லாம நிலத்தடியிலிருந்து அதிகப்படியான தண்ணியை வெளியெடுக்கிறதுனாலையும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸின் எடை அதிகரிக்கிறதுனாலையும் சைனாவின் முக்கிய நகரங்கள் மெதுவா பூமிக்குள்ள போகுதுன்னு தெரிய வந்தது. சைனா அவங்களோட பொருளாதாரத்தை அதிகரிக்க தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் ப்ராஜெக்ட்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஒரு பக்கம் இது பாசிட்டிவான விஷயமா இருந்தாலும் இந்த வேகமான வளர்ச்சி அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை உருவாக்குது. அதுல ஒரு பிரச்சனை தான் இந்த லேண்ட் சப்சிடன்ஸ். வெறும் இது மட்டும் இல்லாம இங்க இயற்கை கூட ஒவ்வொரு வருஷமும் ஒரு பிரச்சனையை உருவாக்குது. அது வேற எதுவும் இல்லை, கனமழையால வரும் வெள்ளம். சைனா என்னதான் வளர்ச்சி அடைந்த நாடாக இருந்தாலும் இந்த இயற்கையின் பிரச்சனையிலிருந்து அவங்களால தப்பிக்கவே முடியல. ஒன்று மட்டும் நிச்சயம், சைனாவின் சுற்றுச்சூழல் மற்றும் பொருளாதாரம்
எதிர்காலத்துல கண்டிப்பா மாறப்போகுதுன்னு சொல்ற விஷயத்துல எந்த சந்தேகமும் இல்லை. இந்த மாதிரியான பிரச்சனைகளை குறைக்க எதனா வழி இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா இருக்கு. அதாவது தெளிவான அர்பன் பிளானிங், ஃபியூச்சரிஸ்டிக் ட்ரைனேஜ் சிஸ்டம் மற்றும் அட்மாஸ்பியரிக் சேஞ்சஸை மிக துல்லியமா கண்டுபிடிக்க புது டெக்னாலஜிஸ் அவசியமா இருக்கு. ஒருவேளை சைனா இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வை கண்டுபிடிக்காம போனா வரப்போற வருஷத்துல சைனாவின் பொருளாதாரம் மக்களிடையே மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். இது குறைவான மக்கள் தொகை இருக்கிற பகுதியிலிருந்து வளர்ச்சி அடைந்த பகுதிக்கு இடமாற வழிவகுக்கும். இப்படிப்பட்ட டெக் சிட்டில விவசாயம் செய்ய தேவையான வளங்கள் இல்லாத காரணத்தால உணவு உற்பத்தி அதிக அளவுல பாதிக்கப்படும். இங்க கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பெய்ஜிங் மற்றும் ஷாங்காய் மாதிரியான வர்த்தக மையத்துல மட்டும்தான் சைனா வளர்ச்சிக்கு தேவைப்படுற விஷயங்களை செய்யறாங்க. ஆனா ரிமோட் ஏரியாஸ்ல இந்த மாதிரியான விஷயங்களை செய்யறது ஒரு மிகப்பெரிய சவாலாகவே இருக்கு. இந்த ரிமோட் ஏரியாஸ்ல இருக்கிற மக்கள் வேலை வாய்ப்புக்காக சைனாவின் கிழக்கு பக்கத்துல இருக்கிற நகரங்களுக்கு வரும்போது அங்க மக்கள் தொகையின் எண்ணிக்கை அதிகமாகும். அதே போல பூமியால அந்த அளவுக்கு எடையை தாங்க முடியாம போகலாம். ஒருவேளை இது தொடர்ச்சியா நடந்தா சைனாவின் எதிர்காலத்துல பயங்கரமான மாற்றங்கள் ஏற்படும். ஷாங்காய் மற்றும் டியான்ஜின் மாதிரியான நகரங்களில் பூமியின் மேற்பரப்பு மூழ்கிற பிரச்சனை 1920 காலகட்டத்திலேயே ஆரம்பிச்சது. கடந்த 100 வருஷங்கள்ல ஷாங்காய் நகரம் எந்த அளவுக்கு பூமிக்குள்ள மூழ்கி இருக்குன்னு சொன்னா நீங்க பயங்கர ஆச்சரியப்படுவீங்க. சுமார் 3 மீட்டர்ஸ்க்கும் அதிகமாகவே மூழ்கி இருக்கு. காலப்போக்கில் இந்த பிரச்சனை அதிகமாகதே தவிர அதுக்கான சரியான தீர்வை சைனா அரசாங்கத்தால எடுக்க முடியல. இந்த லேண்ட் சப்சிடன்ஸ் பிரச்சனையின் தாக்கம் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும்னு தெரிஞ்சுக்க ஆராய்ச்சியாளர்கள் சென்டினல்-1 சேட்டலைட்டின் வெர்டிகல் லேண்ட் மோஷன் டேட்டாஸை ஆய்வு பண்ணாங்க. இது மூலமா என்ன தெரிய வந்ததுன்னா, மக்கள் தொகை அதிகமாக வாழ்ற 45% சிட்டிஸ்ல 2015 2022 வரை ஒவ்வொரு வருஷத்துக்கும் சுமார் 3 மில்லிமீட்டர் பூமிக்கடியில மூழ்குதுன்னு. இதுல 16% சிட்டிஸ் ஒரு வருஷத்துக்கு 10 மில்லிமீட்டருக்கும் அதிகமாகவே மூழ்குது. இன்னும் தெளிவா சொல்லணும்னா கிட்டத்தட்ட 67 மில்லியன் மக்கள் வேகமா மூழ்கும் பகுதியில வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. முக்கியமா இந்த இமேஜ்ல மார்க் பண்ணி இருக்கிற 5 ரீஜியன்ஸ்ல தான் மிக மோசமான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ற சிட்டிஸ் இருக்கு. இந்த ரீஜியன்ஸ்ல மக்கள் தொகை அதிகமா இருக்கிறதுனால தண்ணியின் பயன்பாடும் ரொம்ப அதிகமா இருக்கு. இதனால அதிகப்படியான கிரவுண்ட் வாட்டர் உறிஞ்சி வெளியெடுக்கப்படுது. இதுவும் லேண்ட் சப்சிடன்ஸ்க்கு ஒரு காரணமா இருக்கு. ஏன்னா அதிகப்படியான தண்ணியை வெளியெடுக்கும் போது அங்க வெற்றிடம் உருவாகுது. அதனால அதுக்கு மேல இருக்கிற நிலப்பகுதி மெதுவா கீழே இறங்கும். ஆராய்ச்சியாளர்களின் அந்த ஆய்வின் ஒரு பாகமா நிலச்சரிவு மற்றும் கடல் மட்டத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது 2100க்குள்ள கடல் மட்டத்துக்கு கீழே இருக்கிற சைனாவின் நிறைய நகரங்கள் 3 மடங்கு அதிகமாகும்னு தெரிய வந்தது. இது கிட்டத்தட்ட 50 120 மில்லியன் மக்களை பாதிக்கும். இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் டெவலப்மெண்ட் அண்ட் எக்கானமி இந்த 2 விஷயத்துல சைனா இன்னும் அதிக கவனத்தை செலுத்துறாங்க. உண்மையாகவே சைனா இந்த பேரழிவிலிருந்து தப்பிக்குமா இல்லையா? இதை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புது விஷயத்தை தெரிஞ்சுக்க உதவியா இருந்திருக்கும்னு நம்புறேன். அதனால இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன் பெல்ல ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போதான் நம்ம சேனல்ல போடுற புது வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். மறுபடியும் இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.